போய் அத தேடி புடிச்சும் அத நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னா, இட்ஸ் வில்ஃபுல் இக்னோரன்ஸ். நான் ஏன் அப்போ உன்ன நான் வந்து ஐ அம் கோயிங் டூ ஷேம் லிட்டரலி நான் வந்து உன்னை கிண்டல் தான் பண்ணுவேன். அண்ட் ஐ அம் கோயிங் டு புல்லி யூ பிகாஸ் யூ ஆர் ஸ்டேயிங் வில்ஃபுல்லி இக்னரண்ட் தட் ஓகே எனக்கு இது இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அத நான் பிளைண்டா நான் அப்படிதான் நம்புவேன். அதே தான் வந்துட்டு லிட்டரலி நீங்க கடவுள் நம்பிக்கை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே தான் வருது. ஏன்னா நான் எப்போ நான் கேள்வி கேட்கறத ஸ்டாப் பண்றேனோ அப்பதான் எனக்கு நம்பிக்கை அங்க வருது. சோ நான் பெரியாரோட இதுல வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்களா இல்ல ஸ்டீவ் சொன்னாரா இல்ல யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அவர் வந்து ஸ்டீவ் வாயை திறக்க மாட்டார் தோழர். ஓ ஓகே. கடவுள் மறுப்பு பேசல. அவர் வந்துட்டு ஐ மீன் சாதி மறுப்பு பேச அதெல்லாம் அக்செப்ட் பண்றேன். பட் கடவுள் மறுப்பு வந்து அவரு கடவுள்ன்ற ஒரு விஷயத்த வச்சுதான் அந்த டிஸ்பாரிட்டிஸ் வருதுங்கிறதுனால அவரு அத வேணான்னு சொன்னாரு. பட் டு மீ நான் வந்து அந்த விஷயத்துல எப்பவுமே கடவுள்ன்ற ஒண்ணு வேணாம். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈவன் ப்ரூவன் இல்லையா? நான் இல்லாத ஒரு விஷயம், நான் கண்ணுக்கு பார்க்காத ஒரு விஷயத்த நான் ஏன் நம்பணும்? உடனே எல்லாம், "ஓ! நீ காத்த பார்த்திருக்கியா?" அப்படிம்பாங்க. தட்ஸ் புல்ஷிட். நீ உன்னால இட்ஸ் வாட் அபௌட் ட்ரீ? நீ இந்த கொஸ்டின்லாம் நீ வச்சன்னா, நீ நிஜமாவே வந்து உன்னோட ரீசனிங்க வந்து நீ சரியா யூஸ் பண்ணல. கிரிட்டிக்கல் திங்கிங்ன்ற ஒண்ணு நீ தெரியாம கூட உன் லைஃப்ல நீ எங்கேயுமே அப்ளை பண்ணல அப்படிங்கிறது தான் நான் எடுத்துப்பேன். ஸோ அகைன் ஐ அம் கோயிங் டு புல்லி யூ. ஐ அம் நாட் கோயிங் டு ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் ட்ரை டு எஜுகேட் யூ. பிகாஸ் நீ அது அதிபர்கிட்ட கத்துக்கிட்ட பாடம் தோழர். அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு அதனால தான் எனக்கு வந்து நான் சொல்றேன்ல இதுல டாலரன்ஸ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க நீ அவங்கள வந்து மெல்ல மெல்லமா தான் கொண்டு வரணும். நோ ஐ அம் நாட் கோயிங் டு டூ தட். ஏன்னா எனக்கு திரும்பவும் பெண்கள் வந்துட்டு ஒரு மதத்துக்குள்ளார ஆதரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாவும் அவ்வளோ கோவம் வரும். எப்படிமா ஏன்னா பிசைட்ஸ் ஆண்களை தாண்டி பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆஃப் ரிலிஜன் காட் எல்லாத்துலயுமே. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் சூசைடல் அட்டாக் தான் அது. நீ அதுல இருந்துகிட்டு அந்த பூஜை செய்யறது வாட் எவர் இல்லையா? எனக்கு அதனால பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது. யாராவது மதம்னு சொல்லிட்டு வந்து பேசுனாங்க, பர்ட்டிகுலர்லி பெண்கள் வந்து பேசுனாங்கனாக ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அவ்வளவுதான். ஸோ பெரியாரையும் படிச்சிருப்பாங்க அவங்கலாம் பாத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் பெரியார படிச்சுட்டு வந்து ஆனா இட்ஸ் நாட் தட் அடுத்தவங்க நான் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னோட நம்பிக்கை அப்படிம்பாங்க. எஸ் இட் இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம். பிகாஸ் நீ நம்புறதுனால நீ உன் குழந்தைங்கள்ட்ட உன் ஹஸ்பண்டோட கூட வரப்போற அடுத்த ஜெனரேஷன் கிட்ட அதே தான் நீ என்டோர்ஸ் பண்ண போற. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. எனக்கு அதனால நான் அத ஷேம் தான் பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான். தேங்க்ஸ் சொல்றேன். நன்றி நன்றி தோழர். ஓகே, நடுவுல குறுக்க யாரா வந்தீங்களே, யார் வந்தீங்க? அது முன்னாடி சின்ன அந்த லைட்டர் நோட்டு போன ஸ்பேஸ்ல நீங்க பேசியிருந்தீங்களே, திருமணத்தை இப்போ விவகாரத்தை ரொம்ப கொச்சப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு மேலே ட்வீட் போட்டேன் ஷேக் வரான்னு. நான் இந்த ட்வீட் போட்டதெல்லாம் நீங்க சொன்னது ஒரிஜினல் ஷேக் வரான்னு நினச்சிட்டு புரியல. என்னது என்னது என்ன தோழர் புரியல? இல்ல நீங்க சொன்னது வந்து நான் ட்வீட்டா போட்டேங்க. திருமணத்தை ரொம்ப புனிதப்படுத்த வேணாம், விவகாரத்தை ரொம்ப கொச்சப்படுத்த வேணாம், கீழே போட்டு ஷேக் வரான்னு கீழே போட்டு பாருங்க, சரிங்களா? ஆனா இது ஒரிஜினல் ஷேக் வர சொல்லிட்டாருன்னு நினைச்சிட்டு கோர்ட்ல இதெல்லாம் நான் திரும்ப சொன்னேன். அவங்க போயிட்டு அந்த ஃபேக்ட் செக் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். நீங்க ட்வீட் போட்டீங்களா? எனக்கு பேர் தெரியாது, நான் மியூச்சுவல் கிடையாது, எனக்கு ஷேக் வரேன்னு தெரிஞ்சு. ஓகே, அதை கோட் ட்வீட் பண்ணி திரும்ப அடிச்சாங்களா அவங்கள? என்ன அடிக்கல, ஷேக் வர எப்ப இதெல்லாம் சொல்றது கிட்ட சொல்லவே இல்லையா சொன்ன போன பண்ணிருக்காரு. சரி அதான் சொல்றாரு பாருங்க. திரும்ப இப்பதான் பாக்குறேன். ஓகே ஓகே, என் பேர்ல எழுதி இது பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அவங்க ஒருத்தவங்க போய் ரிப்ளை பண்ணிருக்காங்க. 1 hour முன்னாடி தான் சேகர் பேச சொன்னார். ஓகே, வயிறு வலிக்குதுங்க. ஏங்க ஆக்சுவலா நிறைய நகைச்சுவை வந்து நம்ம ஆட்கள்கிட்ட தான் நிறைய இருக்கு. ஓகே, பேசுங்க வைத்தீஸ்வரன். ஸோ இப்போ ஒரு காமெடி நடக்குது பத்தியா, இது பத்தி தான் நான் அதுல நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட இது ஒரு காலத்துல எது உண்மை அப்படின்னு எது நம்மளுக்கு திணிக்கப்படுறதுன்னா, அந்த காலத்துல யாரு பிரதானமா எந்த கை ஓங்கியிருக்கோ அந்த கை எழுதினதுதான் வரலாறுன்னு நம்மளுக்கு இப்போ. ஸோ அந்த வரலாறுல எவ்வளவு பொய்மை இருக்குன்னு நம்மளுக்கு இப்போ அறிவு சார்ந்த
ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் பண்ணாதான் அதுல வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ நடந்தது பார்த்தீங்களா ஒரு ட்வீட்ல சேகுவாரன், இது மாதிரிதான் அன்னைக்கு ஏதாவது யாராவது ஒண்ணு சொல்லி அதை வந்து காலம் கடத்தப்பட்டு அதை வந்து இலக்கியமாக்கி இலக்கியம் உபன்யாசமோ ஒரு புராணமா ஆகி அது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து திணிக்கப்படுறதுங்கிறத அன்னைக்கு எவனோ மரத்தடியில நின்று சும்மா ஒரு ஜோக் அடிச்சதை வந்து அதை வந்து இலக்கியமா இன்னைக்கு வந்து கடத்தப்படுறதுதான் ஒரு பெரும்பாலான உண்மை. சரி, இதை சொல்லி நான் என்னோட இதை தொடங்குறேன். நான் 2-3 விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் வந்து ஒரு பர்சனலாவே சொல்றேனே, நான் வந்து பெரியாரை எதிர்க்கும் எந்த சமூகமோ அந்த பிறப்பால் அந்த சமூகத்தில் பிறந்தவன் நான். இன்னைக்கு வந்து அது தேவையே இல்லையா இங்க? இல்ல தேவை. நான் முடிச்சிடுறேன். அது ஏதாவது மாற்றுக்கிறது நீங்க சொல்லலாம். சோ நான் இன்னைக்கு வந்து என்னோட என்னோட பகுத்தறிவு என்னைக்கு வந்து அது வந்து நான் வளர்ந்த சூழ்நிலையில் எப்படி பகுத்தறிவு இதுக்குள்ள நான் மூவாகப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எங்கேன்னு கிடைக்குதுன்னா, நான் படிச்ச வாசிப்பு புத்தகமோ இல்ல வந்து யாராவது எனக்கு போதி சொல்லியோ கிடையாது. எங்க ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு நானாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்கள் நண்பர்கள் மூலியமாக நான் பேசி தெரிந்து அதை நான் என்னோட வாழ்க்கையில் நான் அதை வந்து அனுபவித்துதான் நான் அந்த பகுத்தறிவு பாதைக்கு நான் சென்றேன் ஒரு காலகட்டத்தில். அது நான் என்னோட டீனேஜாக இருக்கட்டும், நான் ஒரு 18-19 வயசு காலேஜ் படிக்க அப்பதான் வந்து எனக்கு இன்னைக்கும் தமிழ் படிக்க தெரியாது. நான் எழுத்துக்கூடி தான் தமிழ் படிப்பேன். ஆனால் என் நண்பர்கள் எனக்கு வந்து ஆங்கிலத்திலேயோ இல்ல அவங்க தமிழ் படிச்சு அவங்களுக்கு எனக்கு வந்து மொழி மாற்றம் செய்து எனக்கு புரிய வைக்கும் போது எனக்கு பகுதி மாறுது. இப்ப எதுக்கு நான் வந்து இந்த பர்சனல் இது நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இப்போ வந்து ஒரு 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 விஷயத்தை நாம் எதிர்க்கும் போது நம்ம சார்ந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும் நம்மளை எதிர்ப்பார்கள். அந்த வாதத்தை குடிக்கும் போது இந்த ஆரம்ப கட்ட நிலையில் இது வந்து நான் வந்து ஒரு பகுத்தறிவு பத்தியோ பெரியாரை பத்தியோ இல்ல மதத்தை ரிலீஜன் ஆர் காஸ்ட் அப்ரேஷன் பத்தி நம்மளுக்கு சரியான புரிதல் இல்லாத, ரிசர்வேஷன் போன்ற டாபிக்ல சரியான புரிதல் இல்லாத போது நம்மளால ஓரளவுக்கு தான் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். அது நம்ம ஆர்கியூமெண்ட் சரியா பண்ணனா நம்மளை மண்டையை கழுவி நம் செய்து தவறான பாதையில் நம்ம போறோமோ அப்படின்னு நம்மளே உணர வச்சிருவாங்க. ஸோ அந்த பாதையில் தாண்டி ஒரு வாட்டியும் நான் என்னோட நான் கரெக்டான பாதையில் போறேன்னா இல்லையான்னு என்னையே செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து எதிர்கருத்து வரும்போது நான் அதை விடாமல் அதை தொடர்ந்து என் நண்பர்கள் மூலியமாவோ இலக்கியம் மூலியமாவோ படிப்பு மூலியமாவோ ரஷ்யன் லிட்ரேச்சர்ல ஆரம்பித்த என் வாழ்க்கை தொடர்ந்து தமிழ் இலக்கியங்களையும் இந்திய இலக்கியங்களையும் படிக்க ஆரம்பிச்ச போது நான் எங்கேயும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து என் பாதையை கரெக்டான பாதை அப்படின்னு நான் நினைச்சு எங்கேயும் விடாமல் போனதுதான் நான் இன்றைய நிலைமையில் நான் ஒரு 40 வயசு எனக்கு இப்ப ஆயிருக்குன்னா நான் பின்னோக்கி பாக்குறேன். என் கூட வளர்ந்தவர்கள் யார் யார் இப்போ நான் என்ன எனக்கு ஒரு புரிதல் இருக்கோ அந்த புரிதல் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாத போது இப்போ வந்து திருப்பி அவங்க எதை நான் விரும்பவில்லையோ அந்த பாதையில் அவங்களுக்கு போகும்போது நான் அதை மீறி நான் வந்து வந்திருக்கேன்னு பெருமையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி தாட்ஸ் வி பிலீவ் இன் பட் வி பிலீவ் லேட்டர். நம்ம வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கிற புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கா இல்லையான்னா நம்மளுக்கு வந்து மாறி இருக்கு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கும் போது சரியான ஒரு பகுதியில் வட்டாரமோ இலக்கியமோ படிப்போ அதை பத்தி ஒரு கலந்துரையாடலோ இல்லாத
போது அதை வந்து லேட்டா தான் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோம். சில பேர் சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் லேட்டா புரிஞ்சுப்பாங்க. ஆனா லேட்டா புரிஞ்சாலும் அது வந்து நம் வாழ்க்கையில் நம்ம அடிபட்ட ஒரு ஒரு கசப்பான உண்மைகள் வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். அந்த கத்துக் கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் தான் நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து நம்ம புரிதல் தப்பான புரிதல் இல்லை அப்படின்னு. அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்னோட வாழ்க்கையை நான் 40 வயசு வாழ்க்கையை நான் அப்படிதான் நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி வைத்தீஸ்வரன். நான் இன்னொரு விஷயத்த நான் இதுல குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, பெரியார் வந்து எதிர்த்தது எல்லா சாதிகளும் தான். அவர் வந்து அது உருவான இடத்துல வந்து யார் உருவாக்குனாங்க, அவங்க பார்ப்பனியத்தை தான் அவருடைய முதல் முற்றிலும் எதிரி. அது வந்து பார்ப்பனியம்ன்றது இந்த குறிப்பிட்ட சாதிக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது கிடையாது. எல்லா எந்த சாதிக்குள்ளும் இருந்தாலும் சரி, அந்த பார்ப்பனியம் எதிர்க்கப்பட வேண்டியதுதான். இப்ப நான் வந்து என் சாதிக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் பார்ப்பனிய தனத்தோட நான் பேசுறேன், நான் ஆடுறேன் அப்படின்னா, அது பெரியார் என்ன அதை அடிக்கிறாருன்னா அந்த கோல்ல என்னையும் தான் சேர்த்து அடிக்கிறார். அதனால அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் அப்படின்ற அந்த புரிதல் நம்ம அகர்த்திடக்கூடாது. அதை நினைச்சு நீங்க அப்படி நினைக்கவும் தேவையில்லை. ஏன்னா பார்ப்பனியம் தான் முதல் எதிரி. அது பார்ப்பனியம் எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு. அது இந்த சாதி தான் அப்படின்றது இல்லை. ஆனா என்னங்கன்னா, அது உருவாக்கப்பட்ட இடம் வந்து அதுவா இருக்கு, அவ்வளவுதான். அங்க உருவாக்கின அது அந்த காலகட்டத்துல வந்து அது எழுதப்பட்ட விஷயங்கள், அது படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுவா இருக்கிறதுனால அது இன்னும் ஒரு கூடுதல் வலுப்பெறுது. இந்த சாதிகளை உருவாக்குனது, இந்த பிரிவுகளை உருவாக்குனது, இது எல்லாமே அங்கிருந்து மையப்புள்ளியா இருக்கிறதுனால மட்டுமே தான் அது முதல் பார்வையா நிக்குது. ஆனா அவரு போட்டு அடிச்சு நொறுக்குனது எல்லா மொத்த சாதிகளும் தான். சாதிகளே இருக்கக்கூடாதுன்றது அந்த ஒரு புரிதல். சின்ன ஒரு கம்ப்ளீட்லி அக்ரிஷ். மேபி நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்லி அக்ரி. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன் சேக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி அக்ரிஷ். நான் எந்த பாதையில் கடந்து வந்தேனோ அதை பற்றி தான் நான் பேச முடியும். இப்போ இந்த பேட் மகிழ்ச்சி நீங்க பதிவு பண்ணது மகிழ்ச்சி. அந்த விஷயம் தான். நன்றி நன்றி வைத்தீஸ்வரன். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் இல்லை, எந்த மதத்துலையும் இருந்தாலும் சரி, சரிங்களா? அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களோ இல்லை ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையோ இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கேள்வி தான் கேட்டிருக்காரு, அதையும் எதிர்க்க தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அப்படிலாம் சொல்லி நான் இல்ல நானே சொல்றேனே. நீங்க பாருங்க, இன்னொரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இஸ்லாமியர் கூட்டங்களுக்கு பெரியார் போயிருக்காரு. அந்த இடத்துல போயிட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில அங்க போய் வந்து ஒரு முரணான கருத்து பேச முடியுமான்னு கேட்டா நிச்சயமா எந்த தலைவரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பேசினதே கிடையாது. ஏன்னா எந்தெந்த கூட்டங்கள்ல போனாலும் அந்தந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரிதான் தன்னோட பேச்செல்லாம் வந்து மாத்திப்பாங்க, பேசுவாங்க. பெரியார் மட்டும்தான் அங்கவே அங்க இருக்கக்கூடிய முரணான கருத்துக்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. இங்க புர்கா அணிவதோ இல்ல வந்து இங்க மற்ற இதுல இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பெரியார் வந்து அதே மேடையில பேசியிருக்கிறாரு. அந்த முரணான கருத்துக்கள் எல்லாத்தையும் அதுவுமே அவங்க ஏற்றிருந்திருக்காங்க. இங்க பெரியாருடைய வெற்றியே அதுதான். இங்க பெரியாருடைய வெற்றியே என்னன்னா, அவர் வந்து இது அது அப்படின்னு சொல்லி யாருக்கும் சமரசம் இல்லாம விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. கண்மூடித்தனமா நீங்க நம்பாதீங்க அப்படின்னு. அதனாலதான் எல்லா தளத்திலையும் சரி, தமிழ்நாடு முழுக்க இந்த சாதி இந்த மதம் அப்படின்றத கடந்து பெரியாருக்கு எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் சிந்தனைக்கு ஏற்றின எல்லா விஷயங்களும் இது பிற்போக்குத்தனமா இருக்கு, இது வந்து மனிதர்கள் அடிமைப்படுத்துது, இது புனிதத்துவத்தை நீங்க இதை புனிதமாக்குனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும், அது சமமா பார்க்காது அப்படின்ற விஷயத்தை தான் அவர் எல்லா இடத்துலயும் அந்த புள்ளியில இருந்து தான் நகர்த்தினாரு. நீங்க அந்த இடத்துல இருந்து பெரியாரை பாத்தீங்கன்னாவே போதும், நீங்க வந்து ஆழமா பெரியாரை வந்து நீங்க உள்வாங்கிக்கலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த ஒரு ரொம்ப நீங்க அவருடைய புத்தகத்தை உட்காந்து நீங்க படின்னு உட்காந்து படிச்சு இல்ல அவருடைய செவி வழியாக நீங்க கேட்கறேன்னா 2 வருஷம் முழுக்க அவர் பேசுனது எல்லாத்தையும் கேட்கணும். அவ்வளவும் ஃபுல்லா கேட்டு அப்புறம் தான் நீங்க வந்து அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் இல்லை. எளிமையான இப்போ ஒரு ஸ்பேஸ்ல அவரை பத்தி ஒரு தெளிவான நீங்க நண்பர்கள் தோழர்கள் பேசுறதை கேட்டாவே, இப்போ உதயா சொன்னாரு பாருங்க, நான் 2 விஷயம் தாங்க கேட்டேன், ஆனா எப்படி அந்த காலகட்டத்துல இவ்வளவு ஆழமான கருத்து பேசினாரு, இதுதான் ஆச்சரியப்படுத்தும். அவர் சொன்னதுதான். இப்பதான் அவர் முதல் முறையா பெரியார் பத்தி, அவர் தமிழகத்துல இருக்கிறாரு, இலங்கையில இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து இந்த 2 தலைப்புல தான் பெண்ணியன் அடிமையான விஷயத்தை நான் படிச்சேன், நான் அதை கேட்டேன், இந்த 2 தலைப்பு தான் படிச்சேன், எனக்கு அதுவே எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. இன்னும் அவருடைய புத்தகங்களை வந்து இன்னும் படிக்க ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சது. நம்ம இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினை விட வந்து தீவிரமா களமாடுவாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு நபரா மாறிடுவாரு. சோ ஏன்னா இந்த சமூகம் எந்த அளவுக்கு இப்போ வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதுல நம்ம வந்து சும்மா அதை மூடி மறைச்சு பொதுவா இன்னும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு பேசுறதை தாண்டி இருக்கு. ஆனா அங்கிருந்து முன்னேறி இருக்கு. அதுக்கு காரணம் முக்கிய காரணம் பெரியார். பேசுங்க தோழர்.
ஷூட்டிங் ஸ்டார். இல்ல ஒரே ஒரு இது விஷயம் தான். அந்த பெண்ணின் அடிமையானல் புக்ல அவரு இது மட்டும் இல்லங்க. அவரு ரீசன் ஹி இஸ் அ விஷனரி. அவர் அப்போவே அந்த காலத்திலே இன்க்ளூசிவ்னஸ் பத்தி பேசியிருப்பாரு. எல்ஜிபிடிக்யூ பத்தி. அதுல ஏன்னா அந்த கல்யாணம்ங்கிறது எப்படி வந்துட்டு ஒரு அ அ பேர்ல வந்து குடும்பங்கிற பேர்ல அடிமைப்படுத்துதுங்கிறதுல, நீங்க இது பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இதுல வந்து ஆணுக்கு ஆண் அட்ராக்ட் ஆவாங்க. பெண்ணுக்கு பெண் அப்படின்ட்டு ஒரு இப்படி இதே ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அந்த காலகட்டத்துல எப்படி ஒரு மனுஷனால இப்படி யோசிச்சிருப்பாரு? இத்தனைக்கும் சயின்ஸும் அந்த அளவுக்கு ஏன்னா இப்போதான் நமக்கு எல்லாருமே வந்து எல்ஜிபிடிக்யூ, குயர் அதெல்லாமே வந்துட்டு வி ஆர் ஸ்டில் லேர்னிங். வி ஆர் இவால்விங். பட் அவ் எனக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷனரி வேற எங்க இருந்திருப்பாங்க? அண்ட் நீங்க திரும்பவும் வந்து நம்ம ஊர்ல சாதிங்கிறத மையம் வச்சு அந்த டிஸ்பாரிட்டீஸ் நடக்குது. ஸோ அதுக்காக அவர் பேசினாரு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் பொண்ணே இல்ல. ஏன் பொண்ணுங்களுக்காக பேசணும்? ஆனா அவர் அதெல்லாம் பேசினாரு. ஸோ இப்போ நீங்க வேற கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களுக்காக இப்படி வேற எத்தன லீடர்ஸ் வந்து இப்படி பேசினாங்க, ஒரு புரட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி நான் இன்னும் எனக்கு தெரியாம இருக்கலாமா இருக்கும். ஏன்னா இங்க யுஎஸ்ல இப்ப வரைக்கும் இவங்களால ஒரு விமன் பிரசிடென்ட்ட செலக்ட் பண்ணவே முடியல. அண்ட் அவங்க என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்திக்குள்ளார அவ்ளோ ஊறி போய் கிடக்குது அந்த ஆணாதிக்கம் மனநிலை. அப்போதான் நம்ம ஊர்ல ஆனா எவ்ளோ இது ஏன்னா விமன் வோட்டிங் ரைட்ஸா இருக்கட்டும், அதையும் இவங்க சட்டுன்னு குடுக்கல. 18த் செஞ்சுரில கிடைச்ச சுதந்திரத்துக்கு அப்புறம் 1920ல தான் வந்து விமென்க்கு வோட்டிங் ரைட்ஸே குடுக்குறாங்க. ஸோ 200 வருஷம் வந்து விமென்க்கு வந்து வோட்டிங் ரைட்ஸே இல்லாம தான் வச்சிருந்திருக்காங்க. அந்த லட்சணத்துல தான் அமெரிக்கா இருந்திருக்கு. ஆனா பேர் மட்டும் கிங் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்ப வரைக்கும் அவங்களால ஒரு விமன் பிரசிடென்ட் செய்ய முடியல. இதே இது நம்ம ஊர்ல எப்போ நம்ம வந்துட்டு விமன் பிரசிடென்ட் ஐ திங்க் ஸ்ரீலங்கா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு எலெக்ட் தேர் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் இல்லையா? இவங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ஆமா. யா ஸோ அந்த விதத்துல ஆக்சுவலா ப்ரொக்ரெசிவ்னஸ் அங்கதானே இருக்கு. ஏன்னா இன்னொரு இவர் கூட சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு நாடு வந்து அதிகமா கோயில்களும், மதங்களையும் முன்னிலைப்படுத்தி இருக்கோ, அந்த நாடு நாசமா போற வழியில தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் ஒரு அந்த புக்ல வாரன் பீஸ்ல சொல்லியிருப்பாரு. ஐ வாஸ் லைக் நீங்களாம் எப்பவோ சொல்லிட்டு போயிட்டீங்க ஈஸியா. ஆனா இப்ப வரைக்கும் விளங்காமயே இருக்குது இத்தனை நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல இது தமிழ்நாட்டுல இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். அதாவது நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல நம்ம ட்ரிப்ஸ்ல பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கும், இறைப்பற்று இருக்கும். சரிங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து பெரியாரை வந்து சப்போர்ட் பண்ணி அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுப்பாங்க. எனக்கு அந்த அதாவது எனக்கு இறைப்பற்று இறை நம்பிக்கை அது என்னோட தனிப்பட்டது. எனக்கு அந்த இதில் நான் முரண்படுறேன் அவர்கிட்ட. பட் மற்ற சொன்னதுலாம் எனக்கு முரண்படுது. உடனே வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா அதாவது என்ன சொல்றது கலாச்சாரத்துக்கு எதிராக அவர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை ப்ரூஸ் பண்ணுறாரு, பாலிகமி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அறத்தோட நீ வாழ்ந்துக்கும். அது இதுதான் வந்து நீ போய் கொஞ்சம் நீ கல்யாணம் பண்ணிட்டு வேற யாரும் கொண்டு போய் இது பண்ணு அந்த மாதிரிலாம் அவர் எங்க அந்த மாதிரிலாம் சொன்னாரு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா தொடர்ச்சியா அது வந்து இல்ல அது இவங்க உள்ள சேர்க்கிறது. இவங்க மன ஓட்டத்தை இவங்க எண்ண ஓட்டத்துல உள்ள சேர்த்துக்கிறது. ஏன்னா நீ நினைக்கிறது நீ பண்றதெல்லாமா கேட்டாங்க. இல்ல இல்ல சே, அதுதான் நான் மேல போட்டிருக்கேன். இல்ல இல்ல வீட்டு போட்டு சேகுவரான்னு சொன்னேன். சேகுவரன் அத அத இவங்க நினைக்கிறது இவங்க மன ஓட்டத்துல வரதெல்லாம் பெரியார் சொன்னாருன்னு உள்ள இடையில சொருவிட்டு அதுவும் பாத்தீங்களா இவர் இப்படிதான் சொன்னாரு அப்படின்னு. இது பெரியார் இல்ல உண்மையில உயிரோடு இருந்தா ஏன்டா நான் எப்ப அங்க சொன்னேன் இங்க வா கூப்பிட்டு வச்சு தடி எடுத்து தலையில அடிச்சிருப்பாரு அவரு. இல்ல இவங்க சே, இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப சொல்லுங்க. எனக்கு வந்து இந்திய அரசியலோ இல்லாட்டி அங்க இருந்த கேஸ்ட் சிஸ்டம் எனக்கு தெரியாது. ஸோ பெரியார்னு இந்த அளவு ஆழமான கருத்துக்கள், அதாவது இவ்வளவு என்ன சொல்றது ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்னு கூட சொல்லலாம்னு வைங்களேன். ஏன்னா அதுல இருந்த என்ன சொல்றது கருத்துக்கள் ரொம்ப ஆழமானது. அது ஹார்ஷ் சொல்லக்கூடாது, வேற வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் சொல்லும்போது அங்க ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அதை அவர் சொல்றாருன்ற அந்த இது இருக்குல்ல, அது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இப்படித்தான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் கேட்டுக்கிட்டேன். ஒருவேளை அந்த 90 நிச்சயமா நிச்சயமா 930 அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, எதனால பெரியார் இப்படி சொல்லுவார், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பெரியாரை பத்தி படிச்சாதான் மேபி இன்னுமே பெரியாரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமோன்றதுதான் என்னுடைய இது. ஏன்னா மேபி இங்க இருக்க நிச்சயமா நிறைய நிச்சயமா பேருக்கு அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருக்கலாம், இல்லாட்டி அது பற்றின அறிவு இல்லாம இருக்கலாம். இப்ப நல்லா தான் இருக்கு, இப்ப எதுக்கு பெரியார கருத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற அடியால கூட இருக்கலாம். சோ அதனால நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். நல்ல இல்ல ஆன்சர். இப்போ நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? மேபி நீங்க ஒரு இல்ல இல்ல அவரு அப்படி புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க சொல்றாரு. அவர் இருப்பாங்கல்ல, என்ன சொல்றாருன்னா இப்ப இன்னும் முன்னேறிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கேள்வி நான் கேட்டேன், நீங்க எல்லாம் ரொம்ப விளக்க உரை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றின்றாரு.
கான். நீங்க அட்டாக் மோட்ல இருக்கீங்க ஷூட்டிங் ஸ்டார். இல்ல ஷூட்டிங் சார் சாரி. கூல் கூல் சொல்றேன் சரி, இறக்குங்க எனக்கு 21 என்ன அந்த பேரே சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி அந்த பேரை வச்சீங்க? இல்லங்க. அது சின்ன பிள்ளையில நம்ம சொல்லுவோம்ல, விஷிங் அப்பான் அ ஸ்டார் சொல்லுவோம்ல. பார்த்தோன்னா சர்டன்டி யூ விஷ். அது மித்து தான். பட் அது சின்ன பிள்ளையில சொன்னது. அதனால அதே ஒரு டைட்டில். முன்னாடி என் பேரோட தான் சுத்திட்டு அதாவது இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆமா ஆயிடுச்சு. ஆமா அதனால அனானிமஸ். கொஞ்சம் ஏய் ஸ்டீவ், நீ என்ன ஆட்டின் விட்டுக்கிட்டு இருக்க? பொழந்துருவேன். அமைதியாரு நீ. பேசுங்க தோழர் நீங்க. இல்ல அதனால இவன் ஒரு ஷிப்பிங் அனானிமஸா பையன் இப்படி அப்படிதான் ஒரு இருப்பான். ஹேண்டில் சூஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகே ஓகே. ஷூட்டிங் ஸ்டார் நல்லா இருக்கு. So, அது வந்து புதுசா இருக்கு பேரு. தில்லைத்தொடர் வந்து கீழே ஷூட்டிங் ஸ்டார் இருப்பாங்க, மேல இருந்தது ஷூட்டிங் ஸ்டாரா? எங்க படம் நடிக்கிறவங்களா இங்க வர? இல்ல எனக்கு எனக்கு என்ன காமெடியா இருந்ததுன்னா, அந்த ட்வீட்ல வந்து ஒரு ஒரு 1 hour முன்னாடி தான் ஸ்பேஸ்ல சொன்னாருன்னு போது, சேகுவார் ஐடியில ஸ்பேக் ஐடியா. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா, சேகுவராவுக்கு நான் ஃபேக் ஐடியா இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல என்ன காமெடினா, எனக்கே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்றாங்க. அது கிரியேட் பண்ணது இப்ப அது கீழ இருக்கிற பாருங்க, இந்த உலயாதான். என் பேர்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட், நானே ஒரு ஃபேக் ஐடி, எனக்கு ஒரு ஃபேக் ஐடி. ஐயோ, நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ் தளத்துல தான் நடக்கும். சொல்லுங்க தோழர். நான் உள்ள குறுக்கிட்டுட்டேன். தில்லைத்தோழர் சொல்லுங்க. இல்ல இல்ல ஷூட்டிங் ஸ்டார் பத்தி சொன்னேன். ஸ்பேஸ் ஆரம்பிச்சது வந்து 21 ஆரம்பிச்சிச்சு மார்ச் மாசம். இப்போ வந்து 4 வருஷம் ஆக போகுது. ஸோ 2021. ஆமா 2021 கரெக்டாக லாக்டவுன் அப்போ ஆரம்பிச்சது. ஸோ ம்ஹும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் என்ன சொல்றது, அவங்களுக்கு தெரியும் எனக்கு. ஸோ ம்ஹும். சச் அ நைஸ் பர்சன் அண்ட் முற்போக்குத்தனமாக பேசுவாங்க. யா பீன் தேர் ஃபார் மோர் தென் 4 years அண்ட் டெய்லி டிஎல் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க முன்ன வந்து பழைய பேரில் இருந்தாங்க. அப்புறமா ஒரு சில பேரால் இந்த மாதிரி தான் இப்படி தான் பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காதுல்ல. என்ன பண்ணுறது, ஆல்ஃபா மேல்ஸ் உலகம் தானே, நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ்லேயும் நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ ஆமா. அவங்களால சில இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்டாராக மாறிட்டாங்க. ஐ மீன் ஷி டோன்ட் டவுன் நாட் ப்ரீவியஸ்லி இட்ஸ் யூஸ் டு பி லைக் நோ கையில் புரியுது வந்து என்ன புரியுது. சொல்கிறது அருவாளோட கேஜி சுத்துவாங்க. சொல்ல மாட்டேன். அது என்ன, நான் கொஞ்சம் ரகடானால பெண் என்ன இல்லை நிஜமாலே ரெக்கட்டானதான் அது அத ஷூட்டிங் ஸ்டார் தானே பெண் தானே. அது நீயா பரப்புன்னு நினைக்காதீங்க. பெண்ணா வந்து சாப்பிட்டார பாருங்க. நான் கொஞ்சம் ரகடானால அவங்க பேசும்போது தெரிஞ்சது. ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும் போது ஐயோ நான் இல்லைங்க, அது சொன்னவர் போயிட்டாருங்க இங்க இல்ல. சொல்லுங்க தில்லைத்தோழர். சாரி இன்ட்ரோ பண்ணிட்டேன். நடுவில் கவுண்டர் வந்தது, அதனால அப்படியே போட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க. வேற இல்ல, அதுதான் சொன்னேன். ஜஸ்ட் கிவ் மகிழ்ச்சி ஷூட்டிங் ஸ்டார் சிறப்பு. ஏன்னா நீங்க வந்து இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நிறைய ஆண்கள் பேசுறத விட பெண்கள் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இன்னும் ஆழமாவும் இருக்கும் அந்த கருத்து. அது கொண்டு போய் சேர்க்கப்படும். அது நீங்களா பெரியார் பத்தி சொல்லிட்டு பெண்கள் போயிடுவீங்க. பேசும்போதுதான் இப்படி பேசிதான் என்னோட ஆபீஸ் வரைக்கும் இமெயில் அனுப்பிச்சிட்டாங்க. அடப்பாவீங்களா, அந்த அளவுக்கு இறங்கி பண்ணிட்டாங்களா? அதனாலதான் போயிட்டு அனானிமிட்டி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அது வரைக்கும் போயிட்டாங்களா இறங்கி? சொல்லுங்க. நிறைய பேர் இது பேர் டாக்ஸிங்வாங்க. அதாவது ஒருத்தரோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து எடுத்து வந்து இல்ல எனக்குதான் தில்லைத்தோழர். சாரி, நீங்க கவுண்டர் வந்துச்சு. நீங்க பேசுங்க, நான் அப்புறம் சொல்றேன். இல்லை இது வந்து தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு நடக்கும். அது ரிலீஸ் பண்ணவங்களாம் யாருன்னு பார்த்தா ஒரு காலத்தில் வந்து முஸ்தஃபான்னு பாடினவங்க, இல்லைன்னா வந்து மல்லிகைன்னு சொல்லிட்டு பாடின டோலிகள், இல்லை முஸ்தஃபா பார்த்த தோழர்கள், இவங்க தான் வந்து ஒரு முரண்பட்டு கருத்து முறைனால வந்து சரி வச்சு செய்யலாம்னு சொல்லி லீக் பண்ணது எல்லாமே ஒரு காலத்துல வந்து என்ன சொல்றது, நண்பர்கள் நட்பு வந்து அது அப்படிதான் நடக்கும். அது இப்போ நாங்க ஷூட்டிங் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கெல்லாம் ஆபீஸ்ல அனுப்பிச்சிருந்தாங்கன்னா என் மேனேஜர் கேட்கிற முதல் கேள்வி, ஏன்டா நீ ஆபீஸ்ல ஒன்னத்தையும் பேச மாட்டேற, ஆனா நீ உட்காந்து ஸ்பேஸ்ல பேசுறிய. இல்ல ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, என்னோட பாஸ்க்கு என்னை பத்தி தெரியும். எல்லா இடத்துலயும் நீ வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு he stood for me. So எனக்கு பிரச்சனை ஆகல. பட் I was like, why to give them the opportunity ன்னு சொல்லிட்டு I went anonymous. புரியுது. ஆமா, அது நிறைய பண்ணதான் செய்வாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கூட வந்துச்சு. எனக்கு எப்படி இந்த பக்கத்துல ஸ்டீவ் இருக்கு. உங்களுக்கா? சொல்லுங்க. அந்த குரலை மட்டும் மறக்க மாட்டேன். அந்த சிரிப்பு எங்கேயோ கேட்டிருக்க ஸ்பேஸ்ல. ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் இட். யாருன்னு தான் தெரியல. பட் ஆனால் ஃபோன் பண்ணி
ஏன்டா நான் இருக்கிறது வேற ஒரு நாட்டில், அங்கே ஃபோன் பண்ணி சார் கிரெடிட் கார்டு வேணும் ஆளாம் பார்த்தேன். ஏன்டா நாடு விட்டு நாடு வந்து உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு இது கூட கூட தெரியாது, கிரெடிட் கார்டு வேணும். இந்த ஊரில் உனக்கு கிரெடிட் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க மாதிரி. அவன் கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் மெயில் வந்துச்சு. அதாவது மொட்டை கடுதாசி பண்ணி மொட்டை மெயில் வந்து போட்டாங்க. பட் என் பாஸ் எனக்கே போட்டு நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு. பட் அதெல்லாம் ஃபுல்லாக ஆன்டி வேக்சர் கும்பல் தான். அந்த பாரிஸ் அலன் அவங்களோட இதெல்லாம் இருக்குது. வீட்டில் தான் பிரசவம் பார்த்துக்கணும், தடுப்பூசி குழந்தைகளுக்கு கூட தடுப்பூசி போடாமல் இயற்கை வழியிலேயே தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கும்பலே இங்கே இருக்குது. ஸோ இப்போ யாரும் வரதில்லை. அது பல வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறது இதெல்லாம் நடந்து ஆயிருக்கு, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆயிருக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம். பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குங்க ஸ்பேஸில். இன்னும் சொல்ல போனால் ஸ்பேஸில் சொல்கிற டீட்டெயில்ஸ் வச்சு திருடு போயிருக்கு. அதாவது பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி ஒருத்தரை வந்து அவர் என்ன சொன்னார், நான் பைக் ட்ரிப் போவேன், பைக் ட்ரிப் போகிறச்சு நான் இங்கெல்லாம் நிறுத்தி போவேன் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அவருக்காக வெயிட் பண்ணி அவர்கிட்ட இந்த நகை, ஃபோனு, லேப்டாப் எல்லாத்தையும் திருட்டின்னு போயிட்டாங்க. அது பேப்பர்லாம் வந்துச்சு. ஆனால் ஸ்கெட்சு ஸ்பேஸில் நம்ம பேசுறது தான் எடுத்தாங்க. ஸோ கீழே லிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் பண்ணாதீங்க எங்கேயுமே, அது இன்க்ளூடிங் ஃபேமிலி. இது இந்த கொஞ்சம் கூட சில சமயம் ஓவர் என்தூசியாஸ்டிக்கில் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப 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 பிரச்சனை. 4-5 வருஷமா நான் இதுல 10 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் தோழர். இங்க என்னென்ன பண்ணுவாங்க, டிசைனா எப்படி திரும்புவாங்க, அத ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனிச்சுதான் இங்க பயணிக்கிறது. இங்க என்னென்ன பண்ணுவாங்க சங்கிகள் அப்படின்னு. சங்கிகள்லாம் பிரச்சனைகளா இருந்துன்னு பார்த்தா இந்த நடுவுல இந்த கூட வந்த இந்த குட்டி தம்பிகள் வேற பல பல விஷயங்கள்லாம் இருக்கு. இருங்க, ஒருத்தர் என்ற இங்க இருக்க நண்பர் ஒருத்தர் டிஎம் பண்ணி கேட்டு இருந்தாரு. அவரால் இங்க கமெண்ட்ல கேட்க முடியல, அதை கேட்டா தப்பாயிடுன்றதுனால அவர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டார், ஏன் பெரியார் வந்து 70 வயதுல வந்து திருமணம் பண்ணாரு, வயதான திருமணம் பண்ணாரு அப்படின்னு கேட்டாரு. நான் ஆக்சுவலா நீங்க கேட்டதை நான் மகிழ்ச்சியா நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அது இங்க கமெண்ட்ல போட்டு அவங்களை தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல ஸ்பீக்கர்ல கேட்ட தப்பா நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு நாகரிகமா நீங்க என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க அதை கேட்கணும், ஏன்னா நீங்க அதை கேட்டு வந்து பயன்பெறணும், அது தெரிஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்படுறது உண்மையிலேயே அது முதல் அதுக்கு ஒரு பாராட்டுகள். முதல் அது ஏன் பண்ணார் அப்படின்னா, பெரியார் வந்து மணியம்மையை வந்து திருமணம் பண்ணதுக்கான காரணம் வந்து அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல இப்போ சட்டம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பெரியாருக்கு இருக்கக்கூடிய பெரியார் வந்து சும்மாலாம் வந்து அவரு வசதி இல்லாத நபர் அப்படிலாம் கிடையாது. அவர் பிறப்பாரிலே வந்து நல்ல வசதி வாய்ந்த நபர். அவருடைய குடும்ப பின்பலமும் சரி, நல்ல ஒரு வசதியான நபர் தான் பெரியார். அவருக்கான சொத்துக்களும் சரி, நல்ல வசதியான குடும்பம் தான். அவருக்கான சொத்துக்களும் இருந்தது, பெரியாருக்கான சொத்துக்களும். அப்போ அவருடைய காலகட்டத்தில இருந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் கைமாற்றப்படணும். அவருக்கு வந்து வாரிசுன்றது கிடையாது. அப்ப அது கைமாற்றப்படணும், அந்த சொத்துக்கள்லாம் போகணும்னா அவர் வந்து டைரக்டா ஒரு நபர்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. அப்ப அன்னைக்கு இருந்த சட்டம் அந்த மாதிரி. அப்போ எப்படி அந்த சட்டம் வந்து அன்னைக்கு இருந்த சட்டம் சொல்லப்பட்டது அப்படின்னா, அது ஒரு உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ரத்த சொந்தமா இருக்கணும், இல்ல வந்து துணைவியாரா இருக்கணும், அது திருமணம் பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட துணைவியாரா இருக்கணும். ஏன்னா சட்ட ரீதியா நீங்க அணுகும் போது அந்த சொத்துக்கள் கைமாறணும்னா இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிதான் வந்து சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு திருமணம்ன்றது கட்டாயம் தேவைப்பட்டது. அதனாலதான் வந்து பெரியார் வந்து உடல் சுகத்துக்காகவோ இல்ல குழந்தை பெறணுன்றதுக்காகவோ எதுக்காகலாம் அந்த திருமணத்தை வந்து அவர் பண்ணல. ஏன்னா இங்க என்ன பொது சமூகத்துல என்னன்னா, வயதாகி பாத்தீங்களா அவர் காம இச்சையால வந்து திருமணம் பண்ணிட்டாரு. நீங்க ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். பெரியார் வந்து ஒரு காம இச்சை வேணும், இல்ல அதுதான் பண்ணணும் அப்படின்னா திருமணம் தான் பண்ணணுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதுவும் பொதுவெளியில இவ்வளோ பேசின ஒரு தலைவர் வந்து பொதுவெளியில வந்து ஒரு காம இச்சைக்காக வந்து ஒரு பெண்ணை வந்து இவ ஊரறிய தமிழ எல்லாருக்குமே தெரியறபடி திருமணம் பண்ணணுமா? இது எவ்வளவு பெரிய அபத்தமான முட்டாள்தனமான பேச்சு. இது வந்து இந்த ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவர் ஏன் பண்ணார் அப்படின்னா, அந்த சொத்தை வந்து மணியம்மை அவர்களுக்கு மணியம்மை அவர் கூட பயணிச்ச நபர், அவர் கூட தொடர்ச்சியா பெரியாரிய கருத்துக்களை ரொம்ப உள்வாங்கிய நபர், அவர் ஆளுமை திரும்ப நபர். அது பெரியார் வந்து அவருடைய பெயருக்கு திருமணம் பண்ண பிறகுதான் அவருடைய பெயருக்கு இடம் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கணும்ன்றதுனால தான் அந்த திருமணத்தை அவர் பண்ணாரு. இதுதான் காரணம். அவர் ஏன் வயதாகி திருமணம் பண்ணாரு அப்படின்றதுக்கான காரணம் இதுதான். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க வைக்க அந்த சங்கிகள் தம்பிகள் வைக்கிற விமர்சனங்கள் மாதிரி உடல் இச்சைக்காகவோ இல்ல வந்து வேற எது தேவைகளுக்காகவோ அதுக்காகலாம் அவர் பண்ணல. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றி நீங்க கேட்டதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் விளையாட்டுத்தனமா சொல்ல போனா இங்க வந்து திருமணம் பண்ணிதான் வந்து ஒருத்தவங்க கூட வந்து, ஏன்னா பெரியாரே அதுக்கு முரணானவர் தான். இங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. திருமணத்தையும் அவர் எதிர்த்தவர் தான். அதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த உடல் இச்சைக்காக எல்லாம் இங்க யாரும் போய் திருமணம் பண்ண இது பண்ணலாம், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அதெல்லாம் வந்து அது என்ன சொல்றது, அது நீங்க பெரியார படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொடுக்க தேவையில்லை. என்னன்னா அப்படியே அவங்களுக்கு அதுதான் ரீசனிங்கா இருந்துச்சுனாலுமே சோ பி இட். பிகாஸ் 2 பேருமே அடல்ட்ஸ்.
இதுல நம்ம யார் அடுத்தவங்க வெளியில இருந்து வந்து கேள்வி கேட்கறதுக்கு? ஆமா. இல்ல கரெக்ட் தோழர். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு இது தெரியாம கேட்கறாங்க. அது வந்து நம்ம இல்ல அவங்களுக்கு அந்த இப்போ புரிதலை கேட்டவர் எப்படி ஓகே. பட் ஏற்படுத்தணும். யூசுவலா அந்த பெரியாருக்கு அவங்களுக்கு கேட்கறது. அவங்க ஆமா ஆமா ஆமா. அது அவங்களுடைய 2 பேருடைய விருப்பம் தான் அது. அது வயது வந்து இது கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது. அதனால அந்த இடத்துல போய் நம்ம இல்ல ஐயோ அச்சோ அப்படின்னு இல்ல. அது அவங்களுடைய 2 பேருடைய விருப்பம் தான். அதுல யாரும் போய் குறுக்கிட்டு இது சரி தவறு எல்லாம் சொல்ல முடியாது. 2 அடல்ட்ஸோடைய 2 இண்டிவிஜுவல்ஸோடைய விருப்பம் தான் அது. அது கம்ப்ளீட் தனி தலைப்பு தோழர். நான் அதுக்குள்ள போக வேணான்றதால தான் இப்பயே நான் திரும்பி இப்படி வந்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் இது முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். தில்லைத்தொழர் இருந்தார் நினைக்கிறேன். அந்த காதல்ன்ற தலைப்புல ஈவினிங் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பெண்ணியன் அடிமையாளர்களுக்குள்ள அதை பத்தி தான் உச்ச நீதிமன்றத்துல அதை பேசிட்டு இருந்தோம். அந்த தலைப்புக்குள்ளதான். அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு தலைப்பு போச்சு. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, அப்புறம் நோ மேரேஜா அப்படின்னு சொல்லி நைட்டு முழுக்க அதுதான் ஃபுல்லா 11 மணி வரைக்கும் அதுதான் போயிட்டு இருந்தது. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இதேதான் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கு. பட் பாருங்க, மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த தலைப்பு எல்லாம் கேட்க. அதுவும் ஸ்டீவ் ரொம்ப ஆர்வமா இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு. என்ன ஸ்டீவ்? ஆமாண்ணா. கவனிச்சிங்களா? பேசிய துதியை கவனித்தீர்களா? ஆனா என்ன பண்றது ஸ்டீவ், நீ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீ யாரையாவது ஷிப்பிங் பண்ண நினைக்கிற. அவங்க எல்லாம் திருமணமானவங்களா இருக்கிறாங்க, இல்ல குழந்தை பெற்றவங்களா இருக்கிறாங்க. என்ன பண்றது, உன் நேரம் அந்த மாதிரி. ஓகே, நான் புரிஞ்சிருச்சு. கோட் வேர்ட் அக்செப்டட். அது நீயா புரிஞ்சுக்கணும் ஸ்டீவ். கவலைப்படாத, உனக்கு வந்து எல்லா நன்மை வந்து பயக்கும். நீயும் வந்து மேல இருந்து எப்படி தொப்பகட்டின்னா குதிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அது வந்து நிச்சயம் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்கும் ஸ்டீவ். என்ன தோழர், தில்லை தோழர், நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பேச மாட்டாரு தில்லை தோழர். எதை பத்திங்க? சாரி, அவரு இந்த இடத்துல புனிதரா மாறிடுவாரு, பேச மாட்டாரு. இல்ல ஆக்சுவலி நீங்க வந்து பேன் மேரேஜ்னு சொல்லிட்டு போட்டுருக்கணும். ஏன்னா லவ் மேரேஜ் எண்ட் ஆஃப் தி மேரேஜ் இஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தானே. சோ ஆமா ஆமா. அதான் 30வது மாடல இருந்து குச்சி 30வது மாடல இருந்து குச்சா என்ன சேதாரம் தான் அப்படின்னா. லைக் நான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தேன் ஃபுல்லா. என்னால கருத்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பட் ஆனா இந்த டாபிக் நீங்க எடுத்ததுனால இன்னொரு சமரைசேஷன் அவர்ல இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். While I'm completely agree with like marriage is like just a social construct எல்லாமே. All we need is companion. எங்க போறதுன்னா இந்த டாபிக் வந்து மேரேஜ் வேணுமா, லவ் மேரேஜ் வேணுமா, இல்ல அரேஞ்ச் மேரேஜ் வேணுமாங்கிறது கேள்வி கிடையாது. We need a companion. கம்பேனியன் பியாண்ட் ஜெண்டர்ஸ். லைக் ஒரு எந்த பாயிண்ட்ல சொல்றேன்னா, ஒரு நான் வந்து ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வாழும் போது, தனியா இருக்கும் போது ஒரு கம்பெனி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு திருப்பி 2ஆம் கல்யாணம் பண்ற சுச்சுவேஷனுக்கு நான் வந்தேன். எனக்கு இந்த என்டையர் டிஸ்கஷன் ஆஃப் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லைக் இந்த மேரேஜ் இட் செல்ஃப் கேன் வி லிவ் ஆஸ் கம்பேனியன், நம்ம வந்து டாக்ஸிக் மேரேஜா இருந்தா நம்ம வெளியில போயிடலாம், இந்த டாபிக்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அந்த ஸ்பேஸ்ல நம்ம பேசணும். ஒரே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு எங்க வருதுன்னா, இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் திங்கிங் தான். இதை ரொம்ப ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் ஆல் த பாயிண்ட்ஸ். என்ன ப்ராப்ளம்னா, இதுங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மேரத்தான் மாதிரி. டக்குன்னு இன்னைக்கு கோவப்பட்டு நாளைக்கு பிரிஞ்சிடலாங்கிற ஜோன்ல வந்து மக்கள் பேசுறாங்களோ, மக்கள் போறாங்களோ அப்படி ஒரு பயம் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸோ தேர்ட் சான்ஸோ கொடுக்காம ஒரு எடுத்தோம் கவுத்தோம் முடிவுக்கு போறாங்களோ, அந்த ஒரு அவசர நிலையில் இருக்காங்களோ ஒரு பயம் இருக்கு. அது வந்து நான் வந்து கண்டிப்பா நான் வந்து டாக்ஸிக் மேரேஜா இருந்தா அது நான் வந்து அதை வந்து அக்ரி பண்ணவே இல்லை வெளியே. அது வந்து கண்டிப்பா வந்து அந்த நிலையில் அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஆணோ பெண்ணோ அதுல இருந்து வெளியில வர்றதுதான் முறை, அதுதான் கரெக்ட். நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்காம ஒரு குடும்பமா ஆரம்பிச்சோன்னா, குழந்தைன்னு ஒண்ணு வந்துட்டா அதை நோக்கி இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்காம ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங்ல ஒரு T20 மேட்ச் விளையாடுறாங்களோங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு எனக்கு. அது மட்டும் தான் நான் அந்த ஸ்பேஸ்ல தான் பேசணும்னு நினைச்சேன். என்ன முடிஞ்சிருக்கும் பேசினேன். இங்கேயும் அதை பதிவுபட விரும்புறேன். நிச்சயமா இல்ல அதுல நானும் அதுல உடன்படுறேன் தான்.
ஏன்னா இது வந்து நம்ம கருத்து ஒரு தனிநபர் கருத்து அப்படின்றது அதாவது நம்ம பொதுவெளியில ஒரு விஷயத்த பேசுறோம், முற்போக்கா பேசுறோம், அது முற்போக்கான கருத்து தான். அதுல முற்றிலுமா அதுல வந்து அதுல வந்து நீங்க சொல்ற கருத்துல நான் வந்து மறுக்கல, உடன்படுறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய எமோஷனல் சார்ந்த விஷயம். அதுக்கு தான் நான் எப்பயுமே அந்த ரெண்டு தனிநபர் நான் குறிப்பிடுறது என்னன்னா, மூன்றாம் நபர் போய் அங்க கருத்தே சொல்ல முடியாது. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு எமோஷனல் டிசிஷன் இருந்தாலும் நிதானம் தேவை, பொறுமை தேவை. நீங்க எடுத்தோம் கவுத்தோம் அது நீங்க அந்த உறவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியும் சரி, ரொம்ப நிதானம் தேவை, பொறுமை தேவை. இது வந்து சரி வருமா, சரிப்பட்டு வருமா, இல்ல வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே ப்ரூவன் கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்காலத்தை நமக்கு அந்த அளவுக்கு இவங்க சொல்ற மாதிரி சூப்பர் பவர்லாம் இல்ல. அதெல்லாம் நம்ம அதிபருக்கு இருக்கும். சர்றன்னு போவாரு, எல்லா பக்கம் போட்டோ எடுத்துட்டு வருவாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. பட் நமக்கு அந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து சாதாரண மனுஷங்க தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கால்குலேட்டிவ் திங்கிங்ல நம்ம 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 பழகக்கூடிய நபர் வந்து சரிவர அந்த அதே சிந்தனையில ஒத்த கருத்துக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்களா, இல்ல அந்த எமோஷன்ஸ் இது வந்து நீண்ட நாளைக்கு பயணிக்க முடியுமான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த உறவுக்குள்ள போறோம். அது வந்து நிதானமா அது பொறுமையா எடுக்கக்கூடிய முடிவா தான் இருக்கணும். எடுத்தோம் கவுத்துன்னு எடுக்கக்கூடாது. அது அது ரொம்ப முக்கியமானதை நான் பாக்குறேன். உள்ள போகிறதுக்கு முன்னாடி, அந்த உறவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, போன பிறகும் சரி, வெளியில வரணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நிதானம் தேவை. இது வந்து சரி வருமா, சரி வராதா, இல்ல நம்ம இது வெளியில போயிடலாமா அப்படின்றதுக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு ஆழமா முடிவு எடுத்துட்டு தான் வெளியே வரணும். அதெல்லாம் நான் முற்றிலுமா நான் உடன்படுறேன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அது முற்றிலுமா அது சரி வராது அப்படின்றப்போ நம்ம நோ அப்படின்னா அப்படியே கட் பண்ணிட்டு அது கடைசி கட்டத்துல இது முடியாதுன்னு போது வெளியே வரணும். அந்த சுதந்திரம் இருக்கணும் தான் பேசணுமே தவிர்த்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் அதுக்குள்ள இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் வெளியில இருக்கக்கூடிய. ஆனா என்னன்னா எங்க நம்ம சிக்கல் நம்ம பார்வை எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, வெளியவே வரக்கூடாது, இது இப்படிதான் வாழணும்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த இடத்துலதான் நம்ம பார்வையை முன்வைக்கிறோமே தவிர அவங்களுக்கு தான் இந்த பார்வையை தவிர்த்து மத்தபடி வந்து இந்த ரெண்டு தனிநபர்கள் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸோட டிசிஷன்ஸ் தான். போறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க, வெளியில வரதுக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க, அவ்வளவுதான். எதுக்கு இந்த பாயிண்ட் நான் ரீஎம்பேஸ் பண்றேன்னா, இங்க என் பசங்க ஸ்கூல்ல விட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு 10 பேர்ல ஒரு 7 பேரோட பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒரு தந்தையும், புதன், வியாழன், வெள்ளி வந்து இன்னொரு பெற்றோரும் வந்து ஒரு குழந்தைய வளர்க்க அன்றாட நிலையில நான் டெய்லி பாக்குறேன். புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து அவங்களோட டெசிஷன் கரெக்ட் தப்புன்னு நான் சொல்ல விரும்பல. இந்தியாவிலேயே இன்னும் 10-20 வருஷத்துக்கு இதே நிலைமை வந்து பெரும்பாலும் பார்க்கதான் முடியும். நான் வந்து நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, ஒரு அவங்களோட டெசிஷன் பர்சனல் டெசிஷன், அவங்க எல்லாம் இதெல்லாம் யோசிச்சுதான் எடுத்திருப்பாங்க, அறிவு சார்ந்த ஒரு இதுதான் எடுத்திருப்பாங்கன்னு நம்பிக்கையில் நான் வந்து கொச்சப்படுத்தவோ தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டு இதுக்கு மேல வழியே இல்லை, இது வந்து இந்த ரிலேஷன் ரொம்ப டாக்ஸிங்கிற நிலைமையெல்லாம் வெளில போகணும் தவிர, உள்ள வரும்போது 10 வாட்டி யோசிக்கிறவங்க வெளில வரவங்க 20 வாட்டி யோசிக்கும் நான் அந்த பாயிண்ட் சொல்ல வரேன். நான் உடன்படுறேன். ஏன்னா இப்ப ஒரு சின்ன ஒரு காமெடியான ஒரு தகவல் நான் சொல்றேன். ஒருத்தங்க வந்து 2 ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்து ரிமோட்டை கொடுக்கலன்னு சொல்லி 2 வருஷம் பேசாம இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ரிமோட் பிரச்சனைக்காக. அது நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க மனித மனம்ன்றது அது வந்து குரங்கு மாதிரிங்க. அது சொல்லவே முடியாது. கூட இருக்க நபர்களே நண்பர்களே இப்ப ஷூட்டிங் ஸ்டார் பேசுற மாதிரிதான். ஆரம்பத்துல வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க, தோழான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு தோல்ல முதுகுல குத்திட்டானே அந்த மாதிரி. இது வந்து குரங்கு பெடல் மாதிரி. அது மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, எந்த உறவுகளையும் சரி, நண்பர்களா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க பழகக்கூடிய உறவுகளா இருக்கட்டும், குறைந்தபட்ச நேர்மையோட இருக்கிறோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நீண்ட தூரம் பயணிக்க முடியும்னு நான் நம்புறேன். அந்த நேர்மை இருந்தது அப்படின்னா அது எந்த உறவுகளாக கூட இருக்கட்டும். இது பெரியாரை குறிப்பிட்டிருப்பாரு. ஏன்னா பெரியாரை வந்து எல்லா தளத்திலையும் நம்ம பயணிக்கும் போதும் சரி, அந்த காதல்ன்ற ஒரு தலைப்புக்குள்ள வரும்போதும் சரி, அவர் பெண்ணியன் அடிமையான புத்தகத்தையும் சரி, அவரு எப்படியா, ஏன்னா அது கொஞ்சம் டிசைனா திருச்சி சொல்லுவாங்க. ஆனா அவர் உண்மையிலேயே வந்து சொல்ல முயற்சி பண்ணதும் இல்ல சொல்ல முற்பட்டதும்ன்றதுல ஒரு 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 புள்ளி, முக்கியமான புள்ளி என்னன்னா, இது அந்தந்த நபர்களுடைய நேர்மை சார்ந்த விஷயம். அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நீண்ட தூரம் எந்த ஒரு வழியும் வந்து பயணிக்க முடியும். டாக்ஸிக்ல இருந்து வெளியே வர்றதுன்றது வேற. இப்போ வந்து ரிமோட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வர்றது வேற. சோ அதுதான் ஃபன் நோட்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் இதெல்லாம் அதுக்குதான் நான் சொன்னேன். அந்த உறவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அந்த உளவியல் சார்ந்த அவங்க 2 பேருடைய சிந்தனை அந்த அளவுக்கு இருக்கு,
இது பொருத்தமா இருக்குமா, பொருந்தி வருமா, அது சரிப்பட்டு வருமா அப்படின்றது உள்ள போறதுக்கு முன்னாடி 100 முறை வந்து அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சரிங்களா? இது வந்து இதெல்லாம் நான் சரி எது தப்பு நான் பேசவே இல்லை. இல்ல வைத்தீஸ்வரன், இன்னொரு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு ஏன் எப்பயுமே வந்து 2 நபருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை போய் நான் ரொம்ப உள்ள அலசவும் மாட்டேன், ஆராயவும் மாட்டேன், அதுக்குள்ள நான் போய் டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா அது எமோஷனல் சார்ந்த விஷயம்ன்றதுனால அது உண்மையிலேயே நமக்கு பின்புலம் என்ன, நம்ம காமெடியா அதை சொல்லிட்டு போலாம். ஆனா உண்மையிலே அதுக்கு பின்புலம் என்ன, அது உண்மைத்தன்மை என்ன, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ நம்ம செவி வழியா கேட்கறதோ இல்ல வந்து அது இப்படிதான் நம்ம எடுத்து முன் வச்சு பேசுவோம். ஆனா உண்மையான விஷயம் நான் நம்புறது என்னன்னா, நான் இரு நபர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் விஷயத்தையும் நான் உள்ள போக மாட்டேன். அதே மாதிரி திருமணம் அந்த உத்துக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் வரும்போது நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அது அவங்க 2 பேருமே அதை முடிவு எடுத்துக்கணும். அந்த 2 பேருக்கு மட்டுமே முழுமையான தன்மை என்னன்றது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு விஷயம் வந்து பேச போக அது வேற மாதிரி, அது வேறு தளத்துல நகர்ந்து போயிடும். அது நம்ம கிட்ட வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க கிட்ட சொன்னாலும் சரி, நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து பகிரும் போதும் சரி, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அவங்களுக்கு காயப்படுறாங்க. அது ஆண் நண்பரா இருக்கட்டும், பெண் நண்பரா இருக்கட்டும், யார் சொன்னாலும் சரிதான், அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, நீங்க எந்த விஷயங்கள் பண்ணாலும் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க, வருத்தப்படாதீங்க. அந்தந்த வேர்டிங்ல வந்து அவங்களை அவங்களை கொஞ்சம் நிதானப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணுமே தவிர்த்து அதை தாண்டி அந்த கதையை கேட்டு ஓய் அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி விஜய் டிவில வர சீரியல் வில்லி மாதிரியோ இல்ல சன் டிவில வர சீரியல் வில்லன் மாதிரியோ அந்த மாதிரி எந்த இடத்துலயும் ஓ அப்ப அவன் தப்புதான், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிலைப்பாடும் நம்ம வந்து எடுத்துடவே கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அது எந்த உறவா, அது வந்து காதல்ன்ற உறவா இருக்கட்டும் இல்ல வந்து திருமணம்ன்ற உறவா இருக்கட்டும். இன்னும் இந்த ஸ்டீவ் 100 அடிச்சுக்கிட்டே இருக்க, ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்க போலியே நீ. ஆமாண்ணா, நான் ஏதோ பேச போய் அதை வச்சு பின்னாடி எல்லாம் போய் பேசியிருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட். இந்த காதல் அந்த இதை பத்தி எல்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு இருக்கும். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்காம வெளியில இருந்து 10 பார்த்து நம்ம வந்து அதுல எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆமா, ஷூட்டிங் ஸ்டார் பேசுங்க. இல்ல அதான் இங்க வந்து அந்த டிவோர்ஸ் இல்ல ஏதாவது நடந்துச்சுனாவே வந்து வெளியில இருந்து நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. ஓ என் ஃப்ரெண்டு அவன் இல்ல என் ஃப்ரெண்ட் அவ வந்து இப்படி பண்ணி நாட் நெசசரில பிகாஸ் வி ஹவ் ஆல்வேஸ் நோன் தெம் as ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹிம் ஆர் ஹர் அவங்க வந்து நாட் நெசசரி தட் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நல்ல பார்ட்னரா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்களோட அந்த லைஃப்ல அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ்ல அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு அதுலயும் நம்ம ஊர் கல்ச்சருக்கு பீப்புள் ஆர் டூ நோசி அபவுட் அதர்ஸ் பர்சனல் லைஃப். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி செஞ்சுட்டு